நாங்கள் நினைத்த பல விடயங்களை முடிந்த அளவுக்கு அரசியல் கைதிகளுடைய விவகாரமாக இருக்கலாம், அபிவிருத்தி சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், காணிகுடி போன்று எத்தனையோ விடயங்கள் இருந்தது. அவற்றிலாவது திருப்திப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றகரமான விடயங்களை நாங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நான் நினைக்கின்றேன் இப்படி ஒரு வாய்ப்பு முதல் கிடைத்தது போல் இனி கிடைக்குமா என்று இவர்களுக்கு வேற வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தவில்லை. தங்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கிதான் முட்டாள்தனமான செயற்பாடு நான் பார்க்கிறேன். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அங்கே தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சனைகள் என்று நீங்கள் பட்டியலிடும் பிரச்சனைகள் என்னென்ன? கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த கிழக்கு தமிழ் மக்களின் இருப்பே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களின் இருப்பு என்பது பல்துறை சார்ந்த விடயங்களில் அந்த பல்துறை சார்ந்த விடயங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளினால் அவருடைய இருப்பு அங்கு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஒன்று திட்டமிட்ட நில அபகரிப்புகள், திட்டமிட்ட நிலம் சார்ந்த வள அபகரிப்புகள், பொருளாதார சுரண்டல்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட திட்டமிட்ட இனமாற்றங்கள், திட்டமிட்ட வகையிலான இனமாற்றங்கள், இவ்வாறு பல்வேறு துறை சார்ந்து அங்கு ஏற்படுத்தப்படுகின்ற சுரண்டல்களும் அபகரிப்புகளும் தான் ஒட்டுமொத்த கிழக்கு தமிழ் மக்களின் இருப்பையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கின்றது. அவை இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் மீது இருக்கின்றது. எங்களது அரசியல் பயணத்தில் நாங்கள் பாவிக்கின்ற மிகப்பெரிய துணைப்பொருளே மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான பயணம். ஒரு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீண்ட நேரமாக ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். நான் மட்டக்களப்பு இதிரியபுரத்தை சேர்ந்த சைலஜா பிரதாப் என்ற கிடைப்பேன். சாருக்கு நாங்க நல்லா அறிஞ்சவங்க. நாங்க உங்கள்கிட்ட முன்மொழியும் தேவையில்லை. என்னன்னு சொன்னா சார், நாங்க அடுப்புங்கிற பெண்களா இருக்கிறது தள்ளப்பட்ட விஷயம். நாங்களும் ஒரு பெண் தலைமத்துவத்தை தாங்கிறதுக்காக வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்தவன்னு காத்திருக்கிறோம் சார். நிச்சயமா சாருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி எங்க மட்டக்களப்பு கிடைச்ச வெற்றி அது. நிச்சயமா சார், நீங்களே இந்த பெண்கள் தலைமத்துவத்தை தூக்கி விடுங்க சார். நீங்க தான் பெண்களுக்கு ஒரு தலைமத்துவத்தை கொடுக்க போற ஒரு அதிகாரியா மட்டுமில்ல சார், ஒரு அண்ணனா பாக்குறேன் நாங்க. ஆமாம், வடகிழக்கை பொறுத்தவரை அது ஒரு மிக முக்கிய. நன்றி சகோதரி. என்றால் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள். சுமார் 1,20,000க்கும் மேற்பட்ட பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் இருக்கிறது. இதிலே மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் சுமார் 36,000 பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் இருக்கிறது. அதிலும் நேரடியாக யுத்தத்தினால் தங்களுடைய கணவன்மாரை இழந்த பெண்கள் சுமார் 18,000 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் சுமார் 8,000 பேர் இருக்கிறார்கள். ஆகவே சகோதரி அவர்கள் கூறியது போல பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான தீர்வை கூட நாங்கள் கடந்த அரசு காலத்திலே பெற்றுக் கொடுத்திருக்கலாம், பெற்றுக் கொடுக்கவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகள், தொழில் முயற்சிகள், இவ்வாறு பல்வேறுபட்ட தேவைகள் இருந்தன. ஆனால் அதை கூட பெற்றுக் கொடுக்க தவறியிருக்கின்றோம். அவை இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கூடாக நாங்கள் ஒரு முக்கிய பொறுப்பை எடுத்திருக்கின்றோம். நான் தபால் சேவைகள் மற்றும் வெகுசன ஊடக தொழில் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் அத்துறை சார்ந்து மட்டுமல்ல, ஏனைய அமைச்சுக்களோடு கூட தொடர்புகளை ஏற்படுத்தி அவ்வாறான உறவுகளை பேணி வருகின்றோம். அந்த உறவுகளின் அடிப்படையிலே தொழில் முயற்சிகளை உருவாக்குகின்ற, இவ்வாறு பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பொறுத்தளவிற்கு 3 தலைமுறை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, யுத்தத்திற்கு போராட போனவர்களுடைய தாய் தகப்பன் ஒரு தலைமுறை, இரண்டாவது போராட போனவர்கள் ஒரு தலைமுறை, இரண்டாவது தலைமுறை, மூன்றாவது போராட போனவர்களுடைய பிள்ளைகள், இவ்வாறு 3 தலைமுறை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்த நிலையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அதற்கான வேலை திட்டங்களை எதிர்வரும் நாட்களில் ஆரம்பித்து இந்த பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம் என்பதை நான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பு ஊடாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
ஆமாம், முகநூலில் ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. ரவிச்சந்திரன் லோகிதன் கேட்கின்றார், நான் நினைக்கிறேன் உங்களது மாணவர் போல. வணக்கம் அமல் சார், எனது கேள்வி என்னவென்றால், நீங்கள் எவ்வாறான அரசியல் தீர்வை அரசிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர்கள்? அதற்கு உங்கள் வகிபாகம் என்னவாக இருக்கும்? இதனை பெற்றெடுக்க உங்கள் முயற்சி என்னவாக இருக்கும் என்பதை கூறுங்கள் என்று கல்முனையிலிருந்து கேட்கின்றார் லோகிதன். உண்மையாக கடந்த காலத்திலே நாங்கள் சாத்தியப்படக்கூடிய விஷயங்களை சாத்தியப்படாத அசாத்தியமான விடயங்களை பேசி சாத்தியப்படக்கூடிய விஷயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். தற்போதும் அதைத்தான் பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எம்மை பொறுத்தளவிற்கு முதல் அவர் கல்முனையிலிருந்து அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். அம்பாறை மாவட்டம், அங்கு அம்பாறை மாவட்டத்தில் இப்போது தமிழர்கள் 17% இருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை அவர் நன்கு அறிவார் என்று நான் அறிகிறேன். ஆகவே முதல் எமது மாகாணத்திலே இருக்கின்ற எமது மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இருப்பை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அரசியல் அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் அதிகாரத்தை பெற்று உரிமையோடு கூடிய அபிவிருத்தி சார்ந்த அரசியலை நாங்கள் அந்த மாகாணத்தில் முன்னெடுக்கும் போதுதான் இன்று தமிழ் தலைவர்கள் எதிர்பார்க்கின்ற வடகிழக்கு இணைப்பு கூட வரும் காலங்களில் எதிர்காலங்களில் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற தீர்வு தீபாவளிக்கு வரும் அல்லது தைப்பொங்கலுக்கு வரும் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்வு வரும் போது கிழக்கிலே தமிழர்களுடைய இருப்பு இருக்குமா என்பதை கேள்விக்குள்ளாக இருக்கின்றது. ஆகவே முதல் எங்களுடைய மக்களுடைய பொருளாதார ரீதியான கலை கலாச்சார பண்பாட்டு சார்ந்த கல்வித்துறை சார்ந்து இவ்வாறு பல்வேறு துறை சார்ந்து பாரிய பாதிப்புக்குள்ளாகி அவற்றிலிருந்து மேலே வர எத்தனிக்கின்ற சமூகத்தை தூக்கி விடுவதற்கான வேலை திட்டங்களை சரியாக திட்டமிட்டு நாங்கள் செய்து முதல் எங்கள் மக்களுடைய இருப்பை பாதுகாப்போம். இந்த வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலை திட்டத்தை சரியாக செய்து கொண்டு வரும் பொழுது, கட்டமைத்து கொண்டு வரும் பொழுது நாங்கள் நிச்சயமாக எங்கள் மக்களுக்காக எதிர்பார்க்கின்ற தீர்வினை இந்த அரசாங்கம் வருகின்ற அரசாங்கத்திடமிருந்து இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆமாம், தொலைபேசியை போட்டு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். எங்களது கௌரவ வியாழந்திரன் ஐயா அவர்களுக்கு நான் மாலை வணக்கத்தை கூறியவனாக. வணக்கம். நான் பாரதியில் இருந்து ஆசிரியராக பணிபுரிகிறேன். ரொட்னி கேளுங்கள். ஐயாவிடம் நான் சில கேள்விகள் கேட்டுள்ளேன். சொல்லுங்க. என்னன்னா, 2019 நடந்த அதிபர் போட்டி பரீட்சையில நாங்க, அதாவது தமிழ் மொழி பேசுகிற ஆசிரியர்கள் அந்த அதிபர் போட்டி பரீட்சையில சித்தி அடைந்தும் எங்களுக்குரிய அந்த நியமனம் நேர்முக பரீட்சைகள் இதுவரையில நடக்கப்பெறவில்லை. இதுல இந்த தமிழ் மொழி பேசுகிற தமிழ் முஸ்லிம் நாங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாக உள்ளோம். இதற்குரிய பரிகாரம்படியாக நாங்க உங்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் உங்களிடம் கையளித்துள்ளோம். எங்களுடைய அதிபர் போட்டி பரீட்சையில சித்தி அடைந்த எங்களுடைய பேர் விவரங்கள், எங்களுடைய புள்ளிகள் எல்லாம் செய்து உங்களிடம் கையளித்து உங்களை கௌரவப்படுத்தும் முகமாக நாங்கள் இந்த இதுக்கு முதல் உங்களிடம் வந்திருந்தோம். உங்களிடம் அதை கையளித்தும் உள்ளோம். நீங்கள் தற்போது சொல்லுங்க. இந்த எங்களுடைய ஆசிரியர்களாக எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு தீர்வை நீங்க தருவீங்கன்னு சொல்லி நாங்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், 2019 ஆண்டு என்று சொல்லும் பொழுது அது முன்னைய அரசாங்கத்திலே நடந்த இந்த போட்டி பரீட்சை. இந்த போட்டி பரீட்சையிலே தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றிய அதிபர்கள் அந்த அதிபர் சேவைக்கு அவர்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனை தொடர்பாக 2019 என்னை அதிபர் போட்டி பரீட்சைக்கு தோற்றிய அதிபர் தரத்துக்கு உள்வாங்கப்பட்டு அதிபர்களால் நியமிக்கப்படாத அதிபர்கள் என்னை சந்தித்தார்கள். சந்தித்தது மாத்திரமல்ல, நான் அவர்களுடைய பிரச்சனைகளை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கும், நான் அப்போது கல்வி அமைச்சராக இருந்த கௌரவ கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமாள் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்று அவருடைய கையில் நேரடியாகவே அமைச்சிலே ஒப்படைத்தோம். அது பத்திரிகைகளிலும் வந்தது. அது அதிபர் போட்டி பரீட்சைக்கு என்னை சந்தித்த அனைவருக்கும் நன்றாக தெரிந்த விடயம். ஏன்
இப்பொழுது 2020 கூட நான் வெற்றி பெற்ற பிற்பாடு அவர்கள் என்னுடைய இல்லத்திலே சந்தித்தார்கள். இது கடந்த அரசாங்கத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அந்த அரசாங்கத்திலே மேற்கொள்ளப்பட்ட அந்த விடயத்திற்கு தீர்வை நாங்கள் இந்த அரசாங்கத்திலே கடந்த காலத்தில் வேண்டியிருந்தோம். ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு உண்மையிலே அந்த அரசாங்கத்திலே அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். வடக்கிலேயும் இந்த பிரச்சனை இருக்கிறது, கிழக்கிலும் பிரச்சனை இருக்கிறது, மலையகத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மொழி மூலம் போட்டி பரீட்சைக்கு தோற்றிய அதிபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. காரணம் நாடளாவிய ரீதியிலே இன்று வடக்கு கிழக்கு மலையகம் தமிழ் மொழி மூலம் பாடசாலைகளிலே அதிபர்களுடைய பற்றாக்குறை இருக்கின்றது. இந்த பற்றாக்குறையை ஒரு சரியான ஒரு திட்டமிடலுக்கூடாக, ஒரு மெக்கானிசத்துக்கூடாக இதை கடந்த அரசாங்கத்தில் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இதனால் இந்த அதிபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான விடயம். இருந்தபோதிலும் நான் 2019 இதற்கான முயற்சிகளை அப்போதைய கல்வி அமைச்சர் தொடக்கம் பிரதமர் வரை நான் எடுத்தேன். அதுக்கான மகஜர்களும் கையளிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் அதுக்கு பிறகு COVID-19 இந்த கொரோனா தொற்று, அதுக்கு பிறகு பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வந்துவிட்டது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக மீளவும் நான் நேற்று தான் பாராளுமன்ற அமர்வும் ஆரம்பித்திருக்கிறது. 12ஆம் தேதி தான் அமைச்சுக்களை பொறுப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களிலே இது தொடர்பான விடயத்தை நாங்கள் உரிய இடத்துக்கு கொண்டு சென்று முடிந்த அளவு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்போம். ஆனால் இருந்தாலும் நான் இந்த விடயத்தை திரும்பவும் சொல்லுகிறேன். கடந்த காலத்திலே தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பலத்தினாலும் சிறுபான்மை மக்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளும் பாதுகாக்கப்பட்ட அரசாங்கத்தில் தான் இந்த அதிபர்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மத்தியிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய அதிபர்களுக்கு இந்த அநீதி நடந்திருக்கிறது. ஒரு பிழையான விடயம் இது. ஆகவே இது அப்போது தீர்வை அவர்கள் அந்த நேரத்தில் அரசாங்கத்தோடு ஒட்டியிருந்தவர்களால் பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். இருந்தும் அது சாத்தியப்படாமல் அசாத்தியமான விடயமாக போய்விட்டது. இருந்து நாங்கள் இதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆமாம், அதே போல் அகில் ஷிஹாப் என்பவர் சம்மாந்துறையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். அது ஒரு ஆலோசனையும் கூட. அண்மையில் வெளியிடப்பட்ட பட்டதாரிகளின் நியமன பெயர் பட்டியலில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் பட்டம் பெற்றவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இராஜாங்க அமைச்சருக்கு அப்பால் ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில் இதற்கான தீர்வு ஒன்றினை ஜனாதிபதியிடம் முன்வைக்குமாறு கேட்கின்றோம். தொழிலில் உள்ள பட்டதாரிகளை விட தொழிலற்ற வெளிநாட்டு பட்டதாரிகளுக்கும் நியமனம் வழங்குவது தொடர்பில் கோரிக்கை ஒன்றை முன்வைக்க முடியுமா? நிச்சயமாக அவருடைய ஒரு நியாயபூர்வமான கேள்வி. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். காரணம், யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனர் இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்பை மேற்கொண்டவர்கள், அது உள்நாட்டு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் கடந்த காலம் முதல் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதே வேளையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே பட்டப்படிப்பை மேற்கொண்டு இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்ட இந்த பட்டதாரிகள் சிலருக்கு கடிதங்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. பிற்பாடு சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், EPF ETF எடுக்கின்றவர்களுக்கான அந்த அவர்களுக்குரிய வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடங்கள் இருந்தது. அதுபோன்று இவர்கள் வெளிநாட்டு பட்டதாரிகளுக்கு ஒரு தடங்கள் இருந்தது. இந்த வேளையிலே புதன்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்திலே நாட்டினுடைய மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்கள் அந்த EPF ETF பிரச்சனை உள்ளவர்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே புதன்கிழமை 3 மணிக்கு ஜனாதிபதியினுடைய தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதான இராஜாங்க அமைச்சர்களுக்கான கூட்டத்திலே இது தொடர்பாக நான் கருத்துக்களை முன்வைத்திருந்தேன். அதோடு ஜனாதிபதி செயலாளர் அவர்களோடு நான் நேரடியாக உரையாடினேன். ஆகவே இப்பொழுது அவ்வாறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே பட்டங்களை பெற்று இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தை பெற்ற கடிதம் வந்த இந்த பட்டதாரிகள் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் எழுத்து மூலம் அறிவிக்க முடியும். எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு தீர்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் நாங்களும் இந்த விடயத்தை உரிய இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். ஆமாம், அதே போல் கல்முனையிலிருந்து புவனேஷ் தஸ்வி என்பவர் முகநூலில் மற்றொரு கேள்வியை தொடுக்கின்றார். கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் தரம் உயர்த்துவது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பீர்களா? கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்படும் என்ற விடயத்தை முதல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதாவது அது தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சுழற்சி முறை உண்ணாவிரதத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தவன் நான். அதைத் தொடர்ந்து கல்முனையிலே எமது உறவுகளும் இணைந்து சாகும் வரையிலான உண்ணாவிரதம் எல்லாம் அங்கு மேற்கொள்ளப்பட்டது யாவரும் நன்கு அறிவார்கள்.
கல்முனை உபபிரதேசலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது அந்த மக்கள் முன்வைக்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கை. அதை யாருமே புறந்தள்ள முடியாது, யாரும் மறக்கவும் முடியாது. என்றால் 28 பிரதேச செயலக பிரிவுகளிலே 27 தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஏன் கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் மட்டும் தரம் உயர்த்தப்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அங்கு இருக்கின்றது. இருந்தாலும் அங்குள்ள சில அரசியல்வாதிகள் உடைய திட்டமிட்ட செயற்பாடுகளால் அது தரம் உயர்த்தப்படாமல் கடந்த காலம் முதல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. ஆகவே இந்த நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அலரி மாளிகையிலே பொதுத் தேர்தலுக்கு முன்பு இது தொடர்பான கூட்டங்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவருடைய தலைமையில் இடம்பெற்றது. அது தொடர்பான விடயங்களை மீளாய்வு செய்து அதை தரம் உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களை பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த கொரோனா தொற்றும் பொதுத் தேர்தல் வந்துவிட்டது. ஆகவே நாங்கள் இது தொடர்பான விடயங்களை நிச்சயமாக முன்னெடுத்து ஆக வேண்டும். வருகின்ற நாட்களிலே என்னுடைய நிலைப்பாடு கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் அது ஒரு முழு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் நிச்சயமாக மாற்று கருத்துக்களை கொள்ளப் போவதும் இல்லை. அதற்கான முயற்சிகளை வரும் நாட்களிலே முன்னெடுப்போம். ராஜாங்க அமைச்சரிடம் ஒரு தமிழ் ஊடகவியலாளர் என்ற ரீதியிலும் அந்த சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியிலும் கூட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். இது ஒட்டுமொத்தமாக தமிழ் ஊடகர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு பொதுவான பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. நாங்கள் உங்களது ஒரு கருத்தை கேட்டுவிட்டு அந்த கேள்வியை நான் தொடர்கின்றேன். நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய நாட்டை சுபிட்சத்தில் கொண்டு செல்லுதல் என்ற நோக்குக்கு அமைய நாங்கள் பொதுசன ஊடக அமைச்சு தபால் மிக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஊடகத்துறை சார்ந்து ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அங்கு பணிபுரிகின்றவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்றுவதுதான் முக்கிய நோக்காக இருக்கின்றது. அனைவருடைய எதிர்பார்ப்பும் நாட்டில் ஊடகத்துறையை ஒரு சுதந்திரமான காத்திரமான துறையாக கட்டியெழுப்ப வேண்டும். நீண்ட காலமாக தமிழ் ஊடகத்துறை வீட்டு பிரச்சனை அனைமாக வெளியில் மாவட்டத்தில் கொழும்பு மாத்திரமல்ல, ஏனைய இலங்கை முழுவதும் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை வீடு வளவு காணி சார்ந்த பிரச்சனைகள். ஆகவே அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களோடு பேசி பிரதமர் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை தீர்த்து கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். மாவட்ட ரீதியாகவும் இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆமாம், அங்கே குறிப்பிட்ட கேள்விகளுக்கு அப்பால் ஊடகவியலாளர்களை பொறுத்தவரை எல்லோரும் கொழும்பில் அல்லது தலைநகரில் வேலை செய்யும் கடமையாற்றும் ஊடகவியலாளர்களை மட்டும்தான் அவர்களது கவனத்திற்கு வருகின்றது. ஆனால் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பலர் பிராந்தியங்களில் இருக்கின்றனர். காலாகாலமாக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஊடகவியலாளர்கள் இருக்கின்றனர். அதே போல் தகுதி பெற்ற மேற்கொண்டு ஊடகவியல் சம்பந்தமான கல்வியை கற்பதற்கான தகுதி உள்ளவர்கள் கூட பிராந்திய ரீதியிலும் கொழும்பிலும் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு முறையான பயிற்சிகள் டிப்ளமா அளவில் தான் உள்ளது. சில இடங்களில் அதற்கு மேல் சென்று ஊடக கற்கைகளை படிக்க முடியாத ஒரு நிலைமை. அதே போல் அவர்களுக்கு ஒவ்வொரு காலங்களிலும் வழங்கப்படும் உபகரணங்களோ அல்லது இதர உதவிகளோ அல்லது கடன் சம்பந்தமான இதர நிவாரணங்களோ பிராந்திய ஊடகவியலாளர்களை சென்றடைவதில்லை. அதேபோல் கொழும்பில் உள்ள ஊடகவியலாளர்கள் கூட குறிப்பாக தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் ஊடகவியலாளர்களுக்கு அவை குறிப்பாக சென்றடைவதில்லை. அதேபோல் அமைச்சுக்களின் எல்லா இடங்களிலும் வரும் அறிக்கைகளோ அல்லது இணையதளங்கள் கூட எங்களது தமிழ் மொழியில் இருப்பதில்லை. இவ்வாறான ஒரு பட்டியலட்டை நீங்கள் கூறியது போல் அங்கே ஒரு கேள்வி கேட்டது போல் வீடுகள் இல்லாமல் வாடகை வீடுகளில் கூட சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் தங்களது வாழ்க்கையை இந்த ஊடகத்திற்காக அர்ப்பணித்து காலங்கழித்து இறுதி தருவாயில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் ஒரு ஆசிரியர், உங்களுக்கு இந்த சமூகம் அங்குள்ள அந்த ஊடகவியலாளர்களின் பிரச்சனைகளை நன்கு தெரிந்த ஒருவர், இவற்றுக்கு எவ்வகையான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றீர்கள்? நிச்சயமாக இந்த விடயத்திலே ஒரு ஊடகத்துறையினுடைய வெகுசன ஊடகத்துறை தொழிலபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராகவும் நான் இருப்பதனால் ஊடகவியலாளர்களுக்குரிய கற்கநெறி ஊடகவியலாளர்களுக்குரிய கற்கநெறி என்பது நீங்கள் கூறியது போல அது டிப்ளோமா வரை கிட்டத்தட்ட ஒரு NVQ சிஸ்டம் கூடாக சில இடங்களில் வழங்கப்படுகிறது. ஆனால் ஊடகத்துறை சார்ந்து நிச்சயமாக நாங்கள் ஊடக கற்கையை பட்ட மேற்படிப்புகள் வரை சிறப்பான முறையில் கொண்டு வர வேண்டும். ஊடக கற்கைகளுக்குள்ளே காலத்துக்கேற்ற வகையிலே நவீன விடயங்கள் உள்வாங்கப்பட்டு அது சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு ஊடகவியலாளர்கள்
அவர்கள் பட்ட மேற்படிப்புகள் வரை அந்த துறை சார்ந்த பட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய தொழில்துறை சார்ந்து அந்த திறனை அவர்கள் வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்து நீங்கள் கூறியது போல நானும் நன்கு அறிவேன், கூடுதலாக பிராந்திய ரீதியாக இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் பலருடைய வாழ்வாதார கட்டமைப்புகள் மிகவுமே கவலையான விடயம். அவர்களுக்கு கிடைக்கின்ற செய்தி நிருபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அவ்வப்போது செய்தி அனுப்பினால் அவர்களுக்கு மிக குறைந்த நிதி தான் அவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த நிதியை கொண்டுதான் அவர்கள் தங்களுக்குரிய கருவிகளை கூட வாங்கி கொள்ள வேண்டும். ஆகவே சில பேர் ஒரு ஒழுங்கான கையடக்க தொலைபேசியை கூட வைத்துக்கொள்ள முடியாத சூழல், சிலர் கையடக்க தொலைபேசியை வைத்துக்கொண்டு தான் தங்களுடைய ஊடக பணியையே செய்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. இது மிகவும் வேதனையை அளிக்கின்ற ஒரு விடயம். குறிப்பாக எங்களுடைய பகுதிகளில் கூட இந்த நிலைமையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இவர்களுக்கான இலகு கடன் வசதி, மிக குறைந்த வட்டியிலான அல்லது வட்டி இல்லாத இலகு கடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். நான் ஊடகத்துறை அமைச்சராக, வெகுஜன ஊடகத்துறையினுடைய இராஜாங்க அமைச்சராக பதவியேற்ற உடனே எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஹேலியர் ரம்புக்கள் அவர்கள், ஒரு சிரேஷ்ட அமைச்சர், அனுபவம் வாய்ந்தவர், நான் நினைக்கின்றேன் இந்த வெகுஜன ஊடகத்துறை அமைச்சராக கடந்த 2005-10 வரை இருந்தவர் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அவரோடு பேசும் பொழுது அவர் நிச்சயமாக இந்த விடயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எதிர்வரும் நாட்களிலே இவர்களுக்கான இந்த இலகு கடன் வசதி, ஏன்னா கடந்த காலத்திலும் இந்த ஊடகவியலர்களுக்கான இலகு கடன் வசதி இருந்தது. ஆனால் அது அறிவிக்கப்பட்டாலும் வங்கிகளிலே அது இலகு கடனாக இல்லை. அங்கே போனால் பல்வேறுபட்ட இறுக்கமான நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டதால் ஊடகவியலாளர்களுக்கு அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கவில்லை. அது ஒரு துப்பாக்கியான நிலைக்கு அவர்களை தள்ளியது. ஆகவே ஊடகவியலாளர்களுக்கான இந்த இலகு கடனை அவர்கள் வங்கிகளிலே இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதேபோல் அவர்களுக்கு காப்புறுதி திட்டங்கள் அல்லது ஒரு ஓய்வூதிய திட்டங்கள், அப்படியே அதெல்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன. காப்புறுதி திட்டங்கள், ஓய்வூதிய திட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன. நிச்சயமாக அதுபோன்று அவர்களுடைய வீட்டு பிரச்சனை, காணி பிரச்சனை, இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. நான் இன்று கூட பாராளுமன்றத்திலே கௌரவ அமைச்சர் ஹேலியர் ரம்புக்கள் அவர்களோடு பேசும் பொழுது நான் சொன்னேன், நான் வருகின்ற நாட்களிலே தபால் சேவை மற்றும் வெகுஜன ஊடகத்துறை சார்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் செய்து அங்கிருக்கின்ற அத்துறை சார்ந்து பணிபுரிகின்றவர்களை சேவையாற்றுகின்ற அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களிடம் இருந்து அவர்களுடைய பிரச்சனைகள், தேவைகள், அவர்கள் எதிர்நோக்கின்ற சவால்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு எவ்வாறு அதை அறிந்த பிற்பாடு அதை தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் கட்டமைக்கலாம் என்ற விஷயத்தை அவர் கூறியிருந்தேன். அவர் அதற்காக நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று அவரும் அதுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார். ஆகவே வருகின்ற நாட்களிலே நாங்கள் மாவட்ட ரீதியாக, பிரதேச பிராந்திய ரீதியாக ஊடகவியலாளர்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து அவருடைய தேவைகளையும் பிரச்சனையும் கேட்டறிந்து அதை நிச்சயமாக ஒரு இராஜாங்க அமைச்சராக அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு சென்று பிரதமர் ஜனாதிபதி தொங்கல் நாங்கள் அந்த விடயத்தை கொண்டு சென்று அதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க கடுமையாக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இன்றைய ஊடக நிகழ்ச்சி, இந்த சந்திப்புக்கு ஊடாக, இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு ஊடாக நான் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஊடகவியலாளராக நான் அதற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். முகநூலில் அசோக் மனோ கேட்கின்றார், களுவாஞ்சிக்குடியில் பல காலமாக தபால் நிலையம் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது, அது எப்போது மீண்டும் புதுப்பொலிவுடன் வரும்? இதற்கான தீர்வு என்ன? இன்று வடக்கு கிழக்கிலே யுத்த காலங்களிலே பல்வேறுபட்ட தபால் நிலையங்கள் யுத்தத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிறது, முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. சில தபால் நிலையங்கள் பகுதி அளவிலே சேதமாக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே இருந்த தபால் நிலையங்கள் யுத்தம் காரணமாக நகர்ப்புறங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு கருத்து இருக்கின்றது உங்களது, அதை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்வோம். தபால் சேவையை புதிய உத்வேகத்தோடு இதை ஒரு வினைத்திறன் மிக்க அமைச்சாக கட்டியெழுப்ப நாங்கள் திடசங்கமம் போட்டிருக்கின்றோம். இன்று தபால் சேவை உலகளாவிய ரீதியிலே இது மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு சேவையாக, ஒரு துறையாக இருக்கின்றது. ஆகவே உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு இந்த தபால் சேவை சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றதோ அதற்கு இணையாக இந்த தபால் சேவை இன்னும் மேலும் வளப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு செயற்திட்டத்தை, 5 ஆண்டு செயற்திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த செயற்திட்டத்துக்கு ஊடாக தபால் சேவையை ஒரு வினைத்திறன் மிக்க சேவையாக கட்டியெழுப்பதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக முன்னெடுப்போம். ஆமாம். ஆகவே யுத்தம் நடந்த காலகட்டங்களிலே வடக்கு கிழக்கிலே அதிகளவான தபால் நிலையங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல
சேதமாக்கப்பட்டிருக்கிறது. பகுதி அளவில் சிலது முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இன்னொரு விடயம் என்னென்றால் சில தபால் நிலையங்கள் விடுவிக்கப்படாமல் அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், தமிழ் பகுதிகளிலே இயங்கிய தபால் நிலையங்கள் யுத்தத்தின் காரணமாக நகர்ப்பகுதிகளிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களிலே, தமிழ் கிராமங்களில் இயங்கிய தபால் நிலையங்கள் அவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றையெல்லாம் நாங்கள் உடனடியாக மாகாண ரீதியாக இலங்கையிலே 3610 உப தபால் நிலையங்களும் 650 தபால் நிலையங்களும் இருக்கின்றன. இதே வேளையில் தபால் சேவைகள் ஒரு மிகப்பெரிய வலையமைப்பை கொண்டது, மிகப்பெரிய தொழிற்சங்க கட்டமைப்பை கொண்டது. சுமார் 26,000 பேர் அங்கு சேவையாற்றுகிறார்கள். 9 மாகாணங்களுக்கும் சுமார் 10 மாகாண பிரதி அஞ்சல் மா அதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு மற்றும் அஞ்சல் மா அதிபர் அவர்களோடெல்லாம் பேசி ஒவ்வொரு மாகாணம் சார்ந்து மாவட்டம் சார்ந்து இருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை வருகின்ற நாட்களிலே நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எப்பொழுதே அந்த வேலை திட்டங்களை ஓரளவு ஆரம்பித்து விட்டோம். என்று நான் அமைச்சு பொறுப்பை எடுத்து 9 நாட்கள் ஆகிறது. இந்த 9 நாட்களிலே முடிந்த அளவுக்கு வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டோம். எதிர்வரும் நாட்களிலே சகோதரர் அவர்கள் கேட்டது போல இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதே வேளையில் தபால் சேவையை பெற்றுக்கொள்வதிலே குறிப்பாக அதிகளவான கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தங்களுடைய அந்த மாதாந்த சமூக கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு, மாதாந்த கொடுப்பனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வயதுவர்கள் முதியவர்கள் அவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்துதான் அந்த கொடுப்பனவை அவர்கள் பெற வேண்டியிருக்கிறது. தபால் நிலையங்களில் அவர்கள் போய் வருவதற்கே சில வேளைகளில் அந்த நிதி முழுமையாக முடிந்து விடுகிறது. ஆகவே அந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் நாங்கள் இல்லாமல் செய்து அந்த சேவையை மக்கள் காலடியில் பெற்றுக்கொள்வதற்குரிய வழிகளை செய்து கொடுக்க வேண்டும். தபால் சேவையில் ஈடுபடுகின்ற தபால் ஊழியர்களுக்குரிய சேவையை பெற்றுக் கொடுக்கின்ற அதே வேளையில் தபால் சேவை கூடாக மக்களுக்கும் ஒரு சிறந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். இதற்கு நிச்சயமாக எனக்கு மேலாக இருக்கின்ற அமைச்சர் அவர்களுடைய உதவியையும் வழிகாட்டலையும் நாட்டின் பிரதமர் ஜனாதிபதி உதவியையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் செயற்படுவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், சனத் ராமச்சந்திரன் என்ற ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் மலையகத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். மலையகத்தின் தொழிற்சங்கவாதிகள், முன்னாள் மறைந்த தொழிற்சங்கவாதிகளின் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களது விவரங்கள் அல்லது அவர்களுக்கான ஒரு தபால் முத்திரைகள் ஏன் வெளியிடப்படாமல் இருக்கின்றன, அது குறித்து கவனம் செலுத்துவீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். உண்மையிலே மலையகத்தை பொறுத்தளவிற்கு அவ்வாறான ஒரு நிலைமை இருப்பதை விட்டு நான் தபால் முத்திரை வெளியிடப்படவில்லை என்ற ஒரு நிலையை இருக்கின்றதை நினைத்து நானும் மிகவும் கவலையடைகின்றேன். நிச்சயமாக வருகின்ற நாட்களிலே இந்த விடயத்தை கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் உரிய இடங்களின் உரிய கவனத்துக்கு கொண்டு சென்று நான் ஏற்கனவே கூறியது போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிந்தளவு அதை தீர்ப்பதற்கு, பிரச்சனையை வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் செய்யாமல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடிந்தளவுக்கு எந்த மட்டத்துக்கு எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த இடத்துக்கு கொண்டு சென்று அவற்றை தீர்ப்பதற்கான வேலை திட்டங்களை செய்வோம். அந்த அடிப்படையில் இந்த சகோதரர் அவர்கள் முன்வைத்த இந்த பிரச்சனையை ஒரு தபால் முத்திரை வெளியிடுகின்ற மலையக தமிழ் மக்களுடைய உரிமை அபிவிருத்தி சார்ந்த விடயத்தில் கடந்த காலத்தில் தங்களை அர்ப்பணித்து செயற்பட்டவர்களுடைய அவர்களை கௌரவிக்கின்ற வகையிலே தபால் முத்திரை வெளியிடுகின்ற இந்த விடயத்தை கூட நாங்கள் நிச்சயமாக வருங்காலங்களிலே வெளியிடுவதற்கு ஏற்ற வழிவகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், செங்கலடியிலிருந்து விஷ்ணுகாந்த் என்பவர் முகநூலில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். தொல்பொருள் ஆக்கிரமிப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமாக இடம்பெற்று வரும் சம்பவங்கள் நடக்கின்றன. அதிலும் படுவான்கரை பகுதி அதிகளவு பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு எவ்வாறான தீர்வுகளை தருவீர்கள்? தொல்பொருள் என்பது இந்த அரசாங்கத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அல்லது. இந்த தொல்பொருள் என்பது கடந்த காலம் முதல், குறிப்பாக கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்க காலத்திலே பல்வேறு இடங்கள் வடக்கு கிழக்கிலே இலங்கையிலே பல பாகங்களிலே தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் கிழக்கிலும் வடக்கிலும் பல இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டன. இந்த தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட விடயங்களை கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், வடகிழக்கில் 1000 புத்தவிகாரைகளை அமைக்கின்ற வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்தபோது கூட அதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆதரவு வழங்கினார்கள். இந்த நிலையில் நாங்கள் பல விடயங்களை எதிர்த்திருக்கின்றோம். கடந்த அரசு காலத்தில் கூட இந்த தொல்பொருள் சார்ந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அது எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை சிதைக்கின்ற வகையில்
அமையும் பட்சத்தில் அதை நாங்கள் கடந்த காலத்தில் எதிர்த்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த அரசு காலத்திலே குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய தலைமையிலே ஒரு தொல்பொருள் செயலணி ஒன்று உருவாக்கப்பட்ட போது அந்த செயலணியிலே இரண்டு தமிழ் பேசுகின்றவர்கள் அல்லது 2 தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற விஷயம் வந்த பொழுது அதை நாங்கள் உரிய கவனத்துக்கு கொண்டு சென்று பிரதமர் உட்பட அனைவருடைய கவனத்துக்கும் கொண்டு சென்று ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று அவரும் அதை உள்வாங்குவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருந்தார். இதே வேளையில் தொல்பொருள் செயலணி வந்து அங்கு தொல்பொருள் இடத்தை அடையாளப்படுத்தும் பொழுது அங்குள்ள சில முரண்பாடுகள் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நான் தொல்பொருள் செயலணியை உடனடியாக 7ஆம் மாதம் 7ஆம் தேதி புலனறுவையிலே சந்தித்து அவர்களோடு நீண்ட நேரம் அந்த செயலணிக்கு பொறுப்பாக இருக்கின்ற சாது உட்பட அங்கு அதிகாரிகளோடு நான் நீண்ட நேரம் பேசி அங்குள்ள நிலைமைகளை அவர்களுக்கு புரிய வைத்தேன். ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு விடயத்தை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 2015 எங்களுடைய மக்களுடைய இருப்பை சீர்குலைக்கின்ற எந்த ஒரு செயற்திட்டத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி வழங்கியதில்லை, வழங்கப் போவதும் இல்லை. இந்த நேரத்தில் தொல்பொருள் செயலணி என்பது எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை எங்களுடைய தனித்துவத்தை பாதிக்காத வகையிலே அது பாதுகாக்கின்ற வகையில் வருமானால் அது வரவேற்கக்கூடியது. ஆனால் எங்களுடைய சமூகத்தினுடைய தனித்துவமான கலை கலாச்சார பண்பாட்டு சமய விளிமியங்களை பாதிக்கின்ற வகையில் வருமானால் நாங்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியலும் செய்ய போவதில்லை. ஏனென்றால் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது இலகு. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது அந்த பிரச்சனைக்கு தீர்வு. அந்த தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருப்பது என்பதை சகோதரர் விஷ்ணுகாந்தன் அவர்களுக்கு தெளிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், தொலைபேசி அழைப்பு ஒன்று நீண்ட நேரமாக காத்து நிற்கின்றது. வணக்கம். வணக்கம். கேள்வி கேளுங்க ஐயா. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நான் கௌரவ அமைச்சர் யானந்தன் ஐயா. சொல்லுங்க ஐயா. கோவனியா, நம்ம கடந்த அரசாங்கத்தில் செயற்திட்ட உதவியாளர் என்ற நியமனம் பெற்று கூடாக இல்லை நியமனம் பெற்றது. ஆனால் இவ்வளவு அந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு பிறகு கொடுக்கும்னு சொல்லி இப்போ 1 வருஷமாக ஈடுபட்டு கொண்டு அந்த நியமனம் வழங்கப்படவில்லை. ஆனால் அந்த நியமனம் சட்ட ரீதியாக 2 நேர்முக பரீட்சை மற்றது எழுத்துமுறை பரீட்சை பெற்று தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த உலக காலமும் அந்த முடிவு ஒன்றும் தெரியவில்லை. அவங்க ஏமாற்றி கொண்டு ஆனால் இந்த அரசாங்கம் கூட கொடுப்போம்னு சொன்னாங்க, இன்னும் கொடுக்கவில்லை. அதை தாங்க யாரா சமர்ப்பிக்கின்றோம். செயற்திட்ட உதவியாளர் ப்ரொஜெக்ட் அசிஸ்டன்ட் நினைக்கின்றேன். இந்த பதவிக்குரிய ஆட்கள் நியமிக்கப்பட்டது சரியாக நான் நினைக்கின்றேன் அந்த பொது தேர்தல் நெருங்குகின்ற காலகட்டங்களிலே அரசாங்கம் இதை வழங்கியது. குறிப்பாக பிரதமர் அவர்களுக்கூடாக இந்த இதுகள் முன்மொழியப்பட்டதுன்னு நான் நினைக்கின்றேன். அத்துடன் இந்த கம்பரளியவும் 2015, 16, 17, 18களிலே அரசாங்கத்தை 17கள் வரை அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற பொழுது வழங்கப்படாத கம்பரளிய தேர்தல் நெருங்குகின்ற காலகட்டத்தில் இந்த கம்பரளி என்றதும் வழங்கப்பட்டது. உண்மையிலே இந்த செயற்திட்ட உதவியாளர்களுடைய இந்த நியமனம் என்பது பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் உண்மையிலே அது மிகவும் கவலையான விடயம்தான். அது நிச்சயமாக அதுக்கு உள்வாங்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அது கடந்த அரசு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட, அதாவது அரசினுடைய காலம், அதாவது தேர்தல் நெருங்குறதுக்கு முன் ஒரு நீண்ட காலம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வழங்கப்பட்டதனால் அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மட்டுமில்லை, ஒரு சில நியமனங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நியமனங்கள் தொடர்பாக இப்பொழுதுதான் அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. அமைச்சுக்கள் பொறுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். வரும் நாட்களில் தான் இது தொடர்பாக நாங்கள் பேசி இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் எனக்கும் இது தொடர்பான முழுமையான விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செயற்திட்ட உதவியாளர்கள் எந்த அடிப்படை, எந்த நோக்கத்தில், எவ்வாறு அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற விவரத்தை முழுமையாக அறிந்து அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியும். நிச்சயமாக அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான ஒரு நிவாரணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆமாம், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது. சுப்பிரமணியம் விக்னேஸ்வரன் என்பவர் கேட்கின்றார், மலையக தோட்டப்புற மக்களுக்கு தபால் முகவரி இல்லை, மாறாக தோட்ட நிர்வாகம் மூலம் தபால் வழங்கப்படுகின்றது. இது தொடர்பான உங்களது நிலைப்பாடு என்ன என்று கேட்கின்றார். இதையொட்டி ஒரு கேள்வியை நானும் கேட்கின்றேன்.
ஒரு மலையோத் என்ற ரீதியில் நானும் சொற்பான சிரமங்களை பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் பாடசாலைக்கான அந்த பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகளோ அல்லது விண்ணப்ப படிவங்களோ வந்து கிடைக்கும்போது நேரடியாக வராமல் தோட்ட நிர்வாகங்கள் அல்லது தோட்ட அலுவலகங்களில் அவை முடங்கி கிடப்பதால் அவர்களுக்கு உரிய நேரத்தில் அதற்கு அந்த பரீட்சைகளை தோற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அல்லது ஈவன் ஒரு 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 தொழிலுக்கு செல்வதற்கான நேர்முக பரீட்சை கடிதங்கள் கூட தவறவிடப்படும் ஒரு நிலைமை இருக்கின்றது. அது குறித்து உங்களது கருத்தை கேட்கின்றார். இல்லை, உண்மையிலே இது ஒரு பாரிய பிரச்சனை, மிக கவலையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையை நான் இப்பொழுது கேட்கும் பொழுது உங்கள் மூலமாகவும் அவர் மூலமாக கேட்கும் பொழுது மிகவும் பெரும் கவலை அளிக்கின்றது. இது எனக்கு இருக்கின்ற இந்த அமைச்சு தொடர்பாக இப்பொழுதுதான் நாங்கள் மாவட்ட ரீதியாக மாகாண ரீதியாக நான் ஏற்கனவே சொன்னது போல அங்குள்ள பிரச்சனைகளையும் தேவைகளையும் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எமது மலையக உறவுகளுக்கு இவ்வாறு ஒரு நிலைமை, அது அவர் உண்மையிலே ஒரு பரீட்சைக்கான அனுமதி, ஒரு வேலைவாய்ப்புக்கான நேர்முக பரீட்சைக்கான அனுமதி, இந்த விடயங்களை அவர்கள் காலந்தாழ்த்து எடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை அழிந்து விடுகிறது ஒரு வகையில் சொல்லப்போனால். அவை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவை இதற்கு எவ்வாறு சுமூகமான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதை நிச்சயமாக நாங்கள் கலந்துரையாடி, அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, நாங்கள் கொழும்பிலே இருந்து கொண்டோ அம்பாந்தோட்டையிலோ அல்லது மட்டக்களப்பிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ அல்லது மலையகத்திலேயோ நுவரெலியாவிலேயோ இருக்கின்ற பிரச்சனைகளை யாரோ ஒருவர் கூட கேட்டு அறிந்து அதை நாங்கள் செய்ய முற்படுவோமானால் அது ஒரு முழுமையான அந்த மக்களுக்குரிய அந்த பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வாக இருக்காது. அவை தபால் சேவையாக இருக்கலாம், வெகுசன ஊடகத்துறை சார்ந்த சேவையாக இருக்கலாம். அந்தந்த மாவட்ட பிராந்தியங்களில் இருப்பவர்களுடைய ஒரு கலந்துரையாடி அங்கிருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டால்தான் நிச்சயமாக கள ரீதியாக சென்று அங்கு பார்த்து அந்த நிலைமையை அறிந்து கொண்டால்தான் உண்மையான நிலவரத்தை அறிந்து அங்கு சேவையாற்ற முடியும். அதுக்காகத்தான் நான் வருகின்ற நாட்களிலே அந்த வேலை திட்டத்தை அமைச்சுக்கூடாக செயற்படுத்த நினைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் மலையக மக்கள் அவர்கள் மலைய சார்ந்து அவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனையை அந்த பகுதியிலே நாங்கள் சென்று அறிந்து விட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். மலையகத்தினுடைய அரசியல்வாதிகள் பலர் எனக்கு இது பற்றிய கருத்துக்களை தற்போது இந்த அமைச்சை பெற்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். அண்மையில் என்னோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நண்பர் சகோதரர் செந்தில் தொண்டமான் அவர்கள் கூட இந்த பிரச்சனையை என்னுடைய தொலைபேசி மூலம் அவர் உரையாடியிருந்தார். நிச்சயமாக இது செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் நான் நினைக்கின்றேன் சகோதரர் ஜீவன் தொண்டமானும் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார் என்னிடம் தனிப்பட்ட ரீதியாக. இன்னும் பல விஷயங்கள், அதாவது மலையக பிள்ளைகளுக்கு, அதாவது மலையகத்தில் இருக்கின்றவர்களுக்கான தபால் நிலையங்கள் தபால் சரியான முறையில் புனரமைப்பு இல்லை, புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் அந்த இடங்களுக்கு சென்று பார்த்து நிச்சயம் அவற்றை நாங்கள் அங்குள்ள மக்களுடன் இணைந்து செய்வோம் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். அமைச்சர் அவர்களே, கொடிகாமம் அஞ்சல் அலுவலகத்திலிருந்து சுதர்ஷன், அதாவது ராசேந்திரம் சுதர்ஷன் ஒரு கேள்வியை கேட்கின்றார். தபால் திணைக்களத்தில் பணியாற்றும் கீழுழைப்பு பட்டதாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு ஆவணம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன், இது உங்களின் கவனத்திற்கு என்று கூறியிருக்கின்றார். உண்மையில் சுதர்சன் அவர்கள் யாழ்ப்பாணம் கொடியாமத்திலிருந்து கேட்ட கேள்வியை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன விடயம்தான். 9 நாட்கள் தான் நான் இந்த அமைச்சை பொறுப்படுத்து, இன்னும் எங்களுடைய இராஜாங்க அமைச்சுக்கென்று ஒரு அமைச்சின் செயலாளரும் நியமிக்கப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் வருகின்ற திங்கட்கிழமைக்கு இடையிலே அவர் நியமிக்கப்படுவார் என்று நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியினால். அத்துடன் அஞ்சல் மா அதிபர், அவர் கீழே இருக்கின்ற பிரதி அஞ்சல் மா அதிபர்கள், மாகாணம் 9 மாகாணத்திலும் 10 பிரதி அஞ்சல் மா அதிபர்கள் இருக்கின்றார்கள். இவர்களோடையெல்லாம் நான் வருகின்ற நாட்களிலே வேகமாக கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருக்கின்றேன். அதோடு மாவட்ட ரீதியாகவும் நான் அங்கு சென்று அந்த பிரச்சனைகளை கேட்டறிந்து வேலை செய்ய இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கு நான் நிச்சயமாக வருவேன். யாழ்ப்பாணம் உட்பட எல்லா பகுதிகளுக்கும் வரும் பொழுது நிச்சயமாக அங்கங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அறிந்து அவர் கூறியது போல இந்த தபால் பதவி உயர்வு சார்ந்த விடயங்கள் பல கிடப்பிலே இருக்கின்றன, அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக இந்த நாட்களிலே முயற்சி செய்வோம் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த தபால் சேவை நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். அங்கே நினைக்கிறேன் ஒரு மின்னஞ்சல் செலுத்துவதற்கோ அனுப்புவதற்கோ அல்லது இதர சேவைகளுக்கோ அங்கே உரிய வசதிகள் இருப்பதில்லை. நீங்கள் வெளிநாடுகளில் நன்கு அனுபவத்தை கற்றறிந்த ஒருவர், உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கின்றதா இவ்வகையாக இவற்றை நவீனமயப்படுத்துவது? இந்த தபால் சேவைகளை பொறுத்தளவிற்கு இந்த முறை வர்த்தகமானியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வர்த்தகமானியிலே இந்த தபால் சேவை தொடர்பான விடயத்திலே
டிஜிட்டல், அதாவது புதிய தொழில்நுட்ப முறைகளை உள்வாங்கி உலகத்தரத்திற்கு எங்களுடைய இலங்கை தபால் சேவையை கொண்டு செல்ல வேண்டும் என்பது இராஜாங்க அமைச்சரின் அடிப்படையில் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான, ஜனாதிபதியினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு. அது தபால் சேவையை உலகத்தரத்துக்கு நவீனமயப்படுத்தி கொண்டு வருவது என்பது. ஆகவே இந்த விடயம் ஒரு முக்கியமான விடயமாக என்னுடைய அமைச்சுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருப்பதனால் அதற்கான நிபுணத்துவம் வாய்ந்தவர்களோடு அது சம்பந்தமான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க இருக்கின்றேன். ஆரம்பித்து நிச்சயமாக அந்த வேலை திட்டங்களுக்கு ஊடாக தபால் சேவையை ஒரு உலகத்தரம் வாய்ந்த சேவையாக நவீன தொழில்நுட்ப மயப்படுத்தலுக்கு ஊடாக அதை மக்களுக்கு அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே ஜனாதிபதியும் கவனமாக இருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் செய்வதற்குரிய வேலை திட்டங்களை வேகமாக வர்ணத்தில் ஆரம்பிப்போம். ஆமாம், தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். கேள்வி கேளுங்க. வடமாகாண சுகாதார தொண்டர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றது. அதுக்கு நியமனம் இன்னும் வழங்கப்படுகிறது. நன்றி சகோதரி. இந்த சுகாதார தொண்டர்களுடைய பிரச்சனை என்பது உண்மையிலே நீண்ட காலம் அது புரையோடி காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை. வடக்குக்கு மட்டுமல்ல, கிழக்கிலும் இந்த சுகாதார தொண்டர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் கூட அவர்கள் சுகாதார தொண்டர்களாக மாகாண வைத்தியசாலைகளில் அந்த கிளினிக் சென்டர்ஸ்லாம் அவர்கள் மிகவும் எந்த கொடுப்பனவும் இல்லாமல் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே மாகாணத்திலே சுகாதார தொண்டர்களுக்குரிய நியமனங்கள், அதாவது சுகாதார தொண்டர்களாக சிலர் நியமிக்கப்பட்ட போது, நிரந்தர நியமனத்துக்கு உள்வாங்கப்பட்ட போது பலர் அதிலே அதாவது உள்வாங்கப்படவில்லை. இதனால் அவர்களுடைய பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கின்றது. இது மாகாண சபை மட்டத்திலே தான் இதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மாகாண ரீதியாக இது சம்பந்தமாக மாகாண ரீதியாக இருக்கின்ற ஆளுநர்கள், தற்போது மாகாண சபை இல்லாதனால் மாகாண ரீதியாக ஆளுநர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆளுநர்களுக்கு ஊடாக இவ்வாறு வேலை புரிந்து கடந்த காலத்தில் சேவையாற்றிய இந்த சுகாதார தொண்டர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும். அதே வேளையில் சுகாதார தொண்டர்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஊடாக அவர்களுக்குரிய நியமனங்களை வழங்குவது என்பது எந்தளவு அது சாத்தியமானது என்ற விடயத்தை நிச்சயமாக வரும் நாட்களிலே நாங்களும் அதை பேச இருக்கிறோம். என்றால் எங்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் இந்த பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பதனால். ஆமாம், மற்றும் ஒருவர் ஒரு பொதுவான கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் இராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியில் அதற்கு ஒரு பதிலை அவர் எதிர்பார்க்கின்றார் என்று நினைக்கின்றேன். சபாநாதன் ஜேசுதாஸ், உள்ளூராட்சி சபைகளில், அதாவது பிரதி சபை, மாநகர சபை, அவற்றில் தற்காலிக அமைய அடிப்படையில் 5 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றும் தொழிலாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பாக ஒரு தீர்வை சொல்ல முடியுமா அமைச்சர் அவர்களே என்று கேட்கின்றார். உள்ளூராட்சி சபைகளிலே உண்மையிலே நீண்ட காலம் அவர்கள் கடமை புரிந்திருக்கிறார்கள். 6 மாதம் தாண்டினால் அவரை நிச்சயமாக ஒரு நிரந்தர நியமனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அவர்களுடைய 180 நாட்கள் அவர் தாண்டி வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அவருக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி சபைகளிலே இவ்வாறான நிலைமை இருப்பது என்பது ஒரு கவலைக்கிடமான விடயம். இது எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. வரும் நாட்களில் இவ்வாறான 180 நாட்களை கடந்து நீண்ட காலம் வேலை புரிகின்றவர்களை அவர்களை நிரந்தர நியமனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான முயற்சிகளை உள்ளூராட்சி மாகாண சபைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சுக்கு நாங்கள் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. சுகாதார தொண்டர்கள் போன்று இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சிகளை அந்த குறித்த அமைச்சுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்ல முடியும், கொண்டு சென்று அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஆமாம், பார்த்திபன் அட்டனையிலிருந்து கேட்கின்றார். அமைச்சர் அவர்களே, ஊடக கற்கை நெறியை பாடசாலை மட்டங்களில் விரிவுபடுத்துவதில் உங்களது கவனம் எவ்வாறானது? உங்களுக்கு தெரியும், தகவல் தொழில்நுட்ப துறை கூட ஆரம்பத்திலே பாடசாலை மட்டங்களுக்கு உடனடியாக வரவில்லை. அது பிற்பாடு அதனுடைய அவசியம் உணரப்பட்டு இப்பொழுது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துறை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இன்று பாடசாலை மட்டங்களில் விஸ்தரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே ஊடகத்துறையும் இன்று ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் அப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள். அதாவது அமைச்சுக்களிலே இந்த தமிழ் மொழி சார்ந்த விஷயம் தொடர்பான பயன்பாடு தொடர்பான இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம். ஏனென்றால் இன்று
அரசாங்க தனியார் துறைகளில் கூட சாதாரண ஒரு கடிதம் கூட சரியான முறையிலே தமிழிலே வருவதில்லை. இது ஒரு பாரிய குறைபாடு. இன்று அரசாங்கத் துறையில் கூட பல அமைச்சுக்களினுடைய விளம்பர பலை அமைச்சுக்களுடைய அந்த பேர் பதித்த பலைகள் கூட தமிழ் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல இடங்களிலே. ஆகவே இது ஒரு மிகவும் வேதனை அளிக்கிற விடயம். இவை வருகின்ற நாட்களிலே சீர்படுத்த வேண்டும். இதற்கான ஒரு விசேட செயற்திட்டத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிப்பதற்காக நாங்கள் எண்ணியிருக்கிறோம். என்றால் மொழி பயன்பாடு அது சிங்களமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் சிங்களமாக இருக்க வேண்டும், அதுபோன்று தமிழாக இருக்க வேண்டும். ஆக இந்த வேலை திட்டத்தை சரியாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஊடகத்துறை சார்ந்த விடயத்திலும் மொழி பயன்பாடு என்பது மிக பிரதானமான ஒன்று. இந்த மொழி பயன்பாடு, மொழி கையாள்கை, மொழி தேர்ச்சி என்பது உண்மையிலே பாடசாலை மட்டங்களில் இருந்து ஊடக கல்வி என்ற விடயத்துக்கு முக்கியம் கொடுத்து அதற்கூடாக இதை வளர்த்து வரும் பொழுது நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது டிப்ளமா கற்கிறவர் இருப்பது பட்ட மேற்படிப்புகளாக வரும் பொழுது அவற்றிலிருந்து அவர்கள் படித்து வெளியே வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசிரியர்கள் எதிர்வரும் காலங்களிலே பாடசாலைகளிலே அவர்கள் வரும் பொழுது அவர்களை கொண்டு அந்த கற்கிறவர்களை நாங்கள் பாடசாலை மட்டத்திலே ஆரம்பிக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது, நோக்காக. இன்னொரு குறிப்பையும் இங்கே நாங்கள் சேர்க்க வேண்டும். ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றிலிருந்து வரும் ஊடக அறிக்கைகள் மும்மொழியிலும் வருகின்றன. ஆனால் இதர எந்த அமைச்சுக்களிலும் ஊடக அறிக்கைகள் ஊடகங்களுக்கு வரும்போது தமிழ் மொழியில் வருவது மிகவும் அரிதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் அந்த நிலவிய அந்த குறையை தீர்க்க நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் நான் உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நிச்சயமாக இது ஒரு பாரிய பிரச்சனை. நீங்கள் சொன்னது சாதாரண ஒரு கடிதம் கூட சிங்கள மொழியில் வரும் பொழுது இதே நிலைமை ஒரு சிங்கள மக்களுக்கு தமிழிலே ஒரு கடிதம் போகும்போது அவர்கள் எவ்வளவு சிரமத்தில் நோக்குவார். ஆகவே இது ஜனாதிபதியினுடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து மும்மொழியிலும் ஒரு விடயம் வரும் பொழுது ஏன் அமைச்சுக்களிலிருந்தும் ஏனைய அரச நிறுவனங்களிலிருந்து வர முடியாது என்ற கேள்வி இருக்கிறது. இந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த மொழி பயன்பாடு, மொழி கையாள்கை, மொழிக்கு வழங்கப்படுகின்ற அந்தஸ்து என்பது இந்த இடத்திலே மிகவும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு அது தமிழ் மொழி சார்ந்த ஒரு பெரிய பின்னடைவில் தான் இருக்கின்றது. வரும் நாட்களில் நான் சொன்னது போல ஒரு விசேட வேலை திட்டத்தை, ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் இதுக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்தால் மட்டும்தான் இதை நாங்கள் சீர்படுத்த முடியும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு அரசு காலத்திலும் இது ஒரு பேசுபொருளாக மட்டுமே இருந்துவிட்டு போகின்றதை ஒழிய அதற்கான ஒரு நடைமுறை சாத்தியமான எந்த ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுத்ததாக இல்லை. இந்த விடயத்திலே நான் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை இப்பொழுது முகம் கொடுத்து வருகின்றேன். என்று கூட இலங்கை ரூவானி கூட்டுத்தாபனம் உட்பட சில ஊடக நிறுவனங்களுக்கு நான் சென்றிருந்தேன். அவங்க கூட அவர்கள் இவ்வாறான விடயங்களை என்னிடம் அவர்கள் தங்களுடைய உள்ள ஆதங்கத்தை கொட்டியிருந்தார்கள். ஆகவே வேகமாக நான் சில கூட்டங்களை இப்பொழுது ஒழுங்குபடுத்த இருக்கின்றேன். தமிழ் ஊடக பிரிவு சார்ந்து அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய சிக்கல்களை அறிய இருக்கின்றேன். இப்பொழுது அதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆமாம், நன்றி அமைச்சரே. ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம். கேளுங்க. ஹலோ, வணக்கம். ஆமாம், வணக்கம். 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 நான் முல்லைத்தீவிலிருந்து விஸ்வநாத பகுதியிலிருந்து அகிலன் கதைக்கின்றேன். சொல்லுங்க. ஹலோ, கௌரவ அமைச்சர் அவர்களே. சொல்லுங்க. வணக்கம். இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், உண்மையில முல்லைத்தீவு மாவட்டம் யுத்தத்தால முத்தாக பாதிக்கப்பட்டு மற்ற திணைக்களங்கள் ஒரு சற்று முன்னேற்றகரமான பாதைக்கு போயிருந்தாலும் அஞ்சல் திணைக்களத்தின் கட்டடங்கள், அங்க உள்ள பணியாளர்களில் அஞ்சல் திணைக்கள கட்டடங்கள் உண்மையில உட்பகுதியில் இருப்பதாலும் யுத்தத்தால பாதிப்போடும் ஒரு விருத்தி இல்லாத நிலைமையில கட்டடங்கள் காணப்படுகிறது. அதை விட ஒரு பிரதேசத்தின் ஒவ்வொரு உபதவாலகங்களுக்கும் சனத்தொகையின் விகிதாசார அடிப்படையில் அங்கே பணியாளர்கள் இதுவரையில நியமிக்கப்படாமல் தற்போதும் காணப்படுகிறது. இது தொடர்பாக உண்மையில எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் கிடைத்ததையிட்டு நாங்கள் தமிழ் மக்கள், சகல இலங்கை வாழ் மக்கள் அனைவர்களுமே நாங்கள் இதை நன்றியோடு இந்த தபால் திணைக்களத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம். நன்றி சகோதரர் அகிலன் அவர்கள். அவர் சொன்ன கருத்து வரவேற்கக்கூடியது என்றால் அதுதான் உண்மை நிலவரம். வடக்கு கிழக்கிலே யுத்தத்தினால் பல தபால் நிலையங்கள் பாதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான தகவல்களை இப்பொழுது டிபிஎம்ஜி, அதாவது அந்தந்த மாகாணம் சார்ந்திருக்கின்றவர்களோடு மாவட்டம் சார்ந்திருக்கின்றோடு நான் முக்கியமான அந்த இடங்களுக்கு சென்றே அந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருக்கின்றேன். ஆகவே அகிலன் அவர்கள் கூறிய அந்த விடயத்துக்கு நான் நினைக்கின்றேன்
நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வந்து அது தொடர்பான விடயங்களை கலந்து ஆராயும் பொழுது நிச்சயமாக அங்கு இருக்கின்ற தபால் அஞ்சல் சேவைகள் தொடர்பான இருக்கின்ற சவால்களும் தேவைகளையும் பிரச்சனை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவற்றை தீர்ப்பதற்கான வழிகளையும் செய்ய முடியும். ஆமாம், விஜயேந்திரன் விஜி என்பவர் மட்டக்களப்பிலிருந்து கேட்கின்றார். நான் மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சனையிலிருந்து விஜயேந்திரன். அண்ணா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொழில் செய்கின்ற பெண்களுக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு தொழிற்சாலை அமைத்து கொடுப்பதாக தேர்தல் காலங்களில் ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். அது உங்கள் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்படுமா? நிச்சயமாக இப்பொழுது தேர்தல் நிறைவு பெற்று 8ஆம் மாதம் 5ஆம் தேதி, இன்று 8ஆம் மாதம் 21ஆம் தேதி 16 நாட்கள் சென்றிருக்கின்றது. அவருடைய அந்த கேள்வி என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேள்வி, வரவேற்கக்கூடியது. காரணம், எத்தனையோ தமிழ் பெண்கள் மாற்று சமூக வர்த்தக நிலையங்களிலே அவர்கள் வேலை பார்க்கின்ற நிலைமை இருக்கிறது. அது மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஏனென்றால் அங்கு அவர்கள் சில சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதே வேளையில் படித்த இளைஞர் யுவதிகள், சில வேளை படிப்பை இடையிலே நிறுத்திய இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்புகள் தொழிற்சாலைகள் சார்ந்தும் அரசாங்கத்துறை சார்ந்தும் அதற்கு அப்பால் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அந்த தொழிற்சாலைகளுக்கு ஊடாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் இது தொடர்பான விடயங்களை தேர்தல் காலங்களில் பேசியிருக்கின்றோம். பேசியது மட்டுமல்ல, எமது அரசியல் பயணத்திலே நாங்கள் வைத்துக் கொள்கின்ற துணைப்பொருளே நீண்ட காலமாக பேச்சுக்கு அப்பால் செயற்பாட்டு களத்தில் செயற்பாட்டு ரீதியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கின்றோம். நிச்சயமாக சகோதரர் விஜயேந்திரன் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைய எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் தொழில் முயற்சிகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் கூறிய ஒரு கருத்தை நாங்கள் பார்த்துவிட்டு ஒரு கேள்விக்காக போவோம், அதை பார்ப்போம். சில வேளைகளில் அம்பாறை தமிழ் மக்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி இல்லையே என்று அவர்கள் ஏங்கலாம். நான் அவர்களுக்கு இன்று ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதுமே அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை என்று பிரித்து பேசியதே இல்லை. எம்மை பொறுத்தளவிற்கு அம்பாறை தமிழ் மக்களுக்காக, திருவோணமலையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக என்னுடைய உயிரையும் கொடுத்து நான் சேவை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதை இந்த ஊடக சந்திப்பில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா ஒரு நாகரிகமான, ஒரு பண்பான, ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இந்த மாகாணத்தில் கட்டி எழுப்பி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல சேவையாளராக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆமாம், அதனையொட்டிய ஒரு கேள்வி முகநூலில் வந்திருக்கின்றது. ஒழுவில் ஜலீல் கேட்கின்றார், அமைச்சர் அவர்களே, தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கிடையில் புரிந்துணர்வுடன் ஒற்றுமையாக பயணிக்க ஏதும் நகர்வுகளை உயிரோட்டமாக மேற்கொள்வீர்களா? இந்த ரீகன்சிலேஷன், அதாவது நல்லிணக்கம் என்பது உண்மையிலே வெறுமனமே பேச்சுக்களாலும் அறிக்கைகளாலும் ஏற்பட போவதில்லை. நாங்கள் எமது அரசியல் பயணத்தில் நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகின்ற விடயம், ஒரு சமூகத்தினுடைய உரிமையை இன்னொரு சமூகம் ஏறி மிதிக்கக்கூடாது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது. அதே வேளையில் இன்னொரு சமூகத்தினுடைய உரிமையை இன்னொரு சமூகம் மிதிக்க முடியாது. ஆகவே உண்மையான நல்லிணக்கம் சமூகங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் அது செயற்பாட்டு ரீதியாக வர வேண்டும். ஒரு சமூகத்துக்கான அநீதி, ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த சமூகத்திலிருந்து அதற்கான குரல் வருவதற்கு முன்பு மற்றைய சமூகத்திலிருந்து அதற்கான ஆதரவான குரல்கள் வர வேண்டும். அப்போதுதான் உண்மையான நல்லிணக்கம் வரும். அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டு ரீதியான ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான் அது உண்மையான நல்லிணக்கத்தை தோற்றுவிக்கும். மாறாக சும்மா வெறுமனே அரசியலுக்காக அல்லது ஏதோ ஒரு ஊடகங்களுக்கு அறிக்கை விட வேண்டும் என்பதற்காக, ஒரு அறிக்கைக்காக நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு போனால் அது நிச்சயமாக அது நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் பார்க்கின்றேன். எதிர்வரும் நாட்களிலே நடைமுறை செயற்பாட்டு ரீதியான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் பொழுது அவர் கேட்ட கேள்விக்குரிய விடை கிடைக்கப்பெறும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், முகமது இஸ்மாயில் முகமது ஃபைசர் முகநூலில் ஒரு கேள்வியை அனுப்பியிருக்கின்றார். அமைச்சரே, ஊடகங்களின் ஊடாக இனவாத கருத்துக்களையும் இனவாதத்தையும் வெளிப்படையாக செய்யும் ஊடகங்களை என்ன செய்வீர்கள்? ஊடகத்துறை சார்ந்து பார்க்கும்போது பிரிண்ட் மீடியாஸ், அச்சு ஊடகங்கள் இருக்கிறது, எலக்ட்ரானிக் மீடியாஸ், இலத்திரனியல் ஊடகங்கள் இருக்கிறது. அச்சு ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்களிலே இன்று இந்த இனவாதம் தொடர்பான விடயங்கள் என்பது தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகளிலே அவை இடம்பெறுவது என்பது அரிதிலும் அரிது, இல்லை என்றும் கூறலாம். ஓரளவு ஒரு சில இடங்கள் விதிவிலக்காக இருந்தாலும், ஆனால்
குறிப்பாக இந்த முகப்புத்தகங்கள், சமூக வலைத்தளங்களே முகப்புத்தகங்கள், பதிவு செய்யப்படாத சில போலியான இணையதளங்கள், போலியான முகப்புத்தகங்கள், இவற்றுக்கூடாக இவ்வாறான சில இனவாத விடயங்கள், பொய்யான விஷயங்கள், போலி பிரச்சாரங்கள், அவதூறான விடயங்கள் பரப்பப்படுகின்றன. பலர் தாங்கள் அறிந்ததை அதற்கூடாக எழுதுகிறார்கள். எதையும் அவர்கள் அறிந்து கொண்டு எழுதுவதில்லை. தாங்கள் தெரிந்ததை புரிந்ததை எழுதுகிறார்கள் ஒழிய தாங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு எழுதுகின்ற நிலைமை அங்கு இல்லை. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. ஆகவே இவ்வாறான போலியான இணையதளங்கள், போலியான சில முகப்புத்தகங்கள் தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இதனால் இவை ஒரு சட்டத்தை மீறி சட்டத்துக்கு முரணான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றன. இது சமூகத்திற்கும் நாட்டுக்கும் ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை, ஒரு பண்பற்ற நாகரிகமற்ற நிலையை இவர்கள் தோற்றுவிக்கிறார்கள். இவை சட்ட ரீதியாக இவற்றுக்குரிய நடவடிக்கையை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சட்டத்துக்கு முரணான வகையிலே இனவாதத்தை ஏற்படுத்தி மதவாதத்தை ஏற்படுத்தி போலியான பொய்யான விடயங்களை கொண்டு செல்கின்றவர்கள் எத்தரப்பு சார்ந்தவர்களாக இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவை தடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆமாம், முபாரக் அப்துல் மஜீத் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். நாவிதன்வெளி பிரதேச சபை எல்லைக்குள் சாலம்பக்கேணி பகுதியில் சுமார் 2000 மக்கள் வாழ்கின்றனர். இங்கு ஒரு தபால் நிலையம் அவசியமாகின்றது. அதற்கு ஆவணம் செய்யும்படி அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். காரணம், பல இடங்களிலே அவர் சொன்னது போல இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. எதிர்வரும் நாட்களிலே நான் கூறியது போல மாவட்ட ரீதியான கலந்துரையாடல்களை அந்தந்த துறை சார்ந்தவர்களோடு மேற்கொள்ளும் பொழுது இந்த கோரிக்கையையும் முன்வைக்க முடியும். நானும் அந்த விடயத்தை அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். நிச்சயமாக அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். அதேபோல சிவானந்த ராஜா பாக்கியராஜா கேட்கின்றார், கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் தரம் உயர்த்துவது தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து ஒரு குறித்த கால எல்லையை கூறுவீர்களா? அது எப்போது மட்டில் நடக்கும்? கால எல்லை என்பதை நான் திட்டவட்டமாக வரையறுக்க முடியாது. இருந்தாலும் அது வேகமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதற்கான முயற்சிகள் முஸ்தீப்புகள் கடந்த நாட்களிலே எங்களால் எடுக்கப்பட்டது. ஆனால் நான் சொன்னது போல கொரோனா பொது தேர்தலால் அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாமல் போனது. எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை வேகமாக முன்னெடுப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல மிஸ்வான் கேட்கின்றார், ஆயுதம் ஏந்தி போராடி சீரழிந்த தமிழ் மக்களின் வாழ்வில் இனியாவது வசந்த காற்று வீசுமா அல்லது எல்லாமே பேச்சில் மாத்திரமா இருக்கும் அமைச்சரே? தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை சார்ந்த ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். தமிழ் மக்கள் சார்ந்த அந்த உரிமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது ஆயுத ரீதியான அந்த போராட்டம் ஆரம்பத்தில் அரசியல் ரீதியாக அந்த போராட்டம் ஜனநாயக அரசியல் சாத்வீக போராட்டமாக இருந்தது. பின்பு அது ஆயுத ரீதியான போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு 2009 மே 18 முள்ளிவாய்க்காலை மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அரசியல் ரீதியாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிம்மதியான, அதாவது உரிமையோடு கூடிய அபிவிருத்தி சார்ந்த ஒரு அரசியலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அரசியல் ரீதியிலான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த போராட்டத்திலே நிச்சயமாக எங்கள் மக்களுடைய இருப்பு, நிம்மதி, அவருடைய ஆரோக்கியமான வாழ்வு, சிறந்த குடும்ப கட்டமைப்புக்கு நாங்கள் வித்திட வேண்டும், வித்திடுவோம் என்ற நம்பிக்கையில் பயணிக்கின்றோம். நிச்சயமாக அதை நாங்கள் செய்து கொடுப்போம். பாலகுமார் ஸ்ரீகஜன் என்பவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்கின்றார், யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் ஐடி கம்பெனி உருவாக்கம் எப்போது சாத்தியம்? ஏனெனில் யாழ்ப்பாணத்தில் அதிகளவான ஐடி கிராஜுவேட்ஸ் உள்ளார்கள். இது தொடர்பாக எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. யாழ்ப்பாணத்திலே ஐடி துறை சார்ந்த பட்ட படிப்புகளை மேற்கொண்ட பட்டதாரிகள், அது துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அந்த கற்கத்துறை சார்ந்து மேலும் தங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்வதாக இருந்தால் அதுக்கான தொழில் முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இந்த ஐடி கம்பெனி என்கிட்ட இருந்தார். ஐடி கம்பெனி கொழும்பிலே இருப்பது போன்று இது ஏனைய மாகாணங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். எதிர்வரும் நாட்களில் இது நடைபெற வேண்டும். ஆகவே எனக்கு இது தனியார் துறை சார்ந்து தான் கூடுதலாக இப்போ கொழும்பிலே இந்த ஐடி கம்பெனிஸ் கூடுதலாக இயங்குவதை பார்க்கின்றோம். எதிர்வரும் நாட்களில் அங்கு உருவாக்கப்படலாம், அதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு வரும்பொழுது நிச்சயமாக பலருக்கான தொழில் வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துறையோடு சம்பந்தப்பட்ட
அமைச்சுக்களின் கவனத்துக்கு இந்த கருத்துக்களை கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் அதற்கான அனுமதிகள் சில வழி தேவைப்படும் பொழுது அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான இலகுவான வழிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆமாம், அதே போல் ஜசோ என்பவர் கேட்கின்றார், அது அங்கே மட்டக்களப்பிலிருந்து ஒரு கேள்வி. மண்முனை பற்றுக்குரிய தபால்கள், குறிப்பாக மாவிலங்கத்துறை ஒல்லிக்குளம் பகுதிக்குரிய தபால்கள் காத்தான்குடி தபால் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. ஏன் அந்த எல்லைக்குட்பட்ட தபால் நிலையம் ஆரையம்பதியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது? அமைச்சர் நடவடிக்கை எடுப்பீர்களா? நிச்சயமாக. இப்போ ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல திரும்பவும் சொல்கிறேன், தபால் சேவை இந்த துறைகள் தொடர்பாக இன்று கூட நான் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற டிபிஎம்ஜியோடு நான் இன்று தொலைபேசியிலே இன்று காலையிலே கொழும்பிலிருந்து நான் உரையாடினேன். அவரோடு உரையாடும் பொழுது நான் அவரிடம் கூறிய விடயம், எனக்கு உடனடியாக வருகின்ற நாட்களிலே நீங்கள் மாகாணம் கிழக்கு மாகாணம் சார்ந்து ஒவ்வொரு மாவட்டம் பிரதேசம் சார்ந்திருக்கின்ற அஞ்சல் சேவையை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற சவால்கள், அஞ்சல் சேவைக்கு இருக்கின்ற தேவைகள், பிரச்சனைகள், இவற்றை எனக்கு நீங்கள் எழுத்து மூலம் நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர் அதற்கான வேலை திட்டங்களை ஏற்கனவே ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அதற்கான பூரண ஒத்துழைப்பை தான் நல்குவதாகவும் வேகமாக அவற்றை எனக்கு கையளிப்பதாகவும் கூறியிருக்கின்றார். சில வேளைகளில் நாளை தப்பினால் நாளை மறுதினம் அவரை நான் சந்திப்பதற்கு இருக்கின்றேன் அலுவலகத்திலே மட்டக்களப்பிலே. அவ்வாறு சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனையும் உள்வாங்கி அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். பல தபால் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கின்றன. குறிப்பாக ஆரையம்பதி தபால் நிலையம் கூட தரம் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு முக்கிய தேவை இருக்கிறது. இன்னும் அது கட்டமைக்கப்பட வேண்டும் சிறந்த முறையிலே. ஆகவே அவற்றை நாங்கள் வரும் நாட்களிலே மேற்கொள்வோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், பிரேம் என்பவர் கேட்கின்றார், இது ஒரு மிக முக்கிய விடயம். 2 மொழிகளில் மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் என்பது உங்கள் கருத்து. எனவே இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2ஆம் மொழி ஆசிரியர்களுக்கு உங்கள் அரசாங்கத்தின் தீர்வுதான் என்ன என்பதை இந்த தீர்வு நிகழ்ச்சியில் கூறுவீர்களா? 2ஆம் மொழி ஆசிரியர்களுடைய இந்த பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் கேட்டதே சரியது. காரணம், மொழித்துறை சார்ந்து மாணவர்கள் சரியான முறையிலே பாடசாலை பருவத்திலே அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கேற்ற வகையில் அவர்கள் கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைக்கான விடயத்திலே சம்பந்தப்பட்ட அமைச்சோடு அந்த விடயத்தை கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்குரிய ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற விடயத்திலே என்னுடைய பங்களிப்பும் கணிசமான அளவு காத்திரபூர்வமாக இருக்கும் என்பதை நான் அவருக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயம், அதுடன் அது விடுபட்டு விட்டது. பிராந்திய ரீதியில் உள்ள ஊடகவியலாளர்கள் இந்த ஊடகவியலாளர் அடையாள அட்டைகளை பெறுவதில் சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். ஏனென்றால் அங்கே பகுதி நேரங்களாகவோ அல்லது இணையதளங்களில் பணிபுரிபவர்கள் அதற்குரிய தகைமைகளை கொண்டிராவிட்டாலும் கூட அவர்கள் ஒரு ஊடகவியலாளராகத்தான் பணிபுரிகின்றனர். அதற்கு ஒரு தீர்வை கொடுப்பீர்களா? இந்த பிராந்திய ரீதியிலான ஊடகவியலாளர்களுடைய பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அதிலே ஒன்று இந்த அடையாள அட்டை பதிவு சம்பந்தமான விடயம். இதற்கு கௌரவ அமைச்சர் அவர்களோடு நான் இந்த விடயத்தை கலந்துரையாடி இருக்கின்றேன். இதற்கான ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு இப்பொழுது வேலை திட்டங்களை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். இந்த பொறிமுறையை சரியான முறையில் உருவாக்கி கொள்ளும் பொழுது ஊடகவியலாளர்கள் பதிவு செய்கின்ற விடயம், ஊடகவியலாளருக்கான அடையாள அட்டை வழங்குகின்ற போன்ற இன்னொரு என்ன விடயங்களை இது கூடாக சிறப்பாக செய்து கொள்ள முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், முகமது இஸ்மாயில் முகமது ஃபைசர் என்பவர் கேட்கின்றார், அமைச்சரே, எங்களது நடுவூற்று கிராம உத்தியோகத்தர் பிரிவு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் கிராமமாகும். இங்கு இதுவரையும் தபால் கந்தூர் இல்லாமையால் சுமார் 5 கிலோமீட்டர் சென்றுதான் தபால் சேவையை பெறும் நிலை உள்ளது. எமது கிராமத்தில் உப தபால் கந்தூர் ஏற்படுத்தி தர முடியுமா? நிச்சயமாக இவ்வாறான கிராமங்களுக்கு உப தபால் நிலையம் உருவாக்கப்பட வேண்டும். நீண்ட தூரம் பயணம் செய்து இந்த தபால் சேவையை பெற்றுக்கொள்கின்ற மக்கள், குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல வயோதிபர்கள், அவர்களும் பல மாற்றுத்திறனாளிகள் பல பாரிய சவால்களை பிரச்சனையில் எதிர்நோக்குகிறார்கள். இவ்வாறு நீண்ட தூரம் பயணம் செய்துதான் அந்த சேவையை பெற்றுக்கொள்கின்ற நிலையிலே உப தபால் நிலையம் என்பது மிக முக்கியமானது. இன்று கிராம சேவகர் பிரிவுகள் எல்லா இடமும் இருக்கின்றன. எல்லா இடமும் கிராம சேவர் பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் அல்லது 2-3 கிராமங்களை சேர்த்து ஒரு கிராம சேவர் பிரிவு இருக்கின்றது. இந்த நிலையில் கட்டிடங்களை பொறுத்தளவிற்கு
கிராம சேவகருக்குரிய அந்த கட்டடத்தோடு இணைத்து, அல்லது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரே இடத்திலே கிராம சேவகர் ஒரு கிராமத்திலே ஒரு ஒரே கட்டிட தொகுதிக்குள்ளேயே கிராம சேவகர், சமுத்தி உத்தியோகஸ்தர், சமூக சேவை உத்தியோகஸ்தர், டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான ஒரு பல தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பல உத்தியோகஸ்தர்கள் இருக்கக்கூடிய அந்த கிராம மட்டத்திலான கட்டிட தொகுதியிலே ஒரு உப தபால் நிலையத்தையும் தபால் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி விட்டால் நிச்சயமாக அந்தந்த கிராம சேவர் பிரிவில் இருக்கின்ற மக்களுக்கு அது ஒரு சாதகமான வழியாக அமையும். அதே வேளையில் சகோதரர்கள் கூறியது போல 5 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அப்பால் சென்று தான் நாங்கள் அந்த சேவையை பெறணும் என்பது கவலைக்குரிய விடயம். உபதபால் நிலையம் அவ்வாறு இலங்கையிலே பல இடங்கள் இருக்கிறது. உபதபால் நிலையம் என்பதை வேகமாக நாங்கள் அந்த இடத்திலே உருவாக்கும் முன்பு ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே இருக்கின்ற 5, 6, 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற தபால் நிலையத்தினுடைய சேவையை அந்த இடங்களுக்கு கொண்டு வழங்கக்கூடிய ஏதோ ஒரு பொறிமுறையை நாங்கள் அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். மன்னார் எருக்களம்பட்டியிலிருந்து முகமது சுக்ரி கேட்கின்றார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, உங்களுடைய சேவைகள் இனவாதத்திற்கு அப்பால் ஒற்றுமையோடு நடக்குமா? முஸ்லீம் சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவீர்களா? நிச்சயமாக எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இனவாதம் என்ற ஒரு விடயத்தை எப்பொழுதும் கையில் எடுத்ததில்லை. எங்கள் மக்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுதோ அந்த உரிமைகளை மீறுவதற்கான அந்த மக்களுடைய உரிமையை நசுக்குகின்ற வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கின்ற உண்மையிலே ஒரு இனவாத நோக்கத்தோடு செயற்படுகின்றவர்கள் மீது தான் நாங்கள் கோபப்படுகிறோம். அவ்வாறானவர்கள் மீது தான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நியாயபூர்வமாக முன்வைக்கின்றோம். அவ்வாறான இனவாத செயற்பாட்டை முன்னெடுக்கின்றவர்கள் மீது நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்த நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது சிலர் அதை எங்களை இனவாதிகளாக பார்க்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போ முன்னாள் கிழக்கு மாநில ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர்கள் தன்னுடைய ஒரு வீடியோவிலே கூறியிருக்கிறார், நான் காளியோலை உடைத்து மீன் மார்க்கெட்டை கொண்டு வந்தேன் என்று. அதே வேளையில் இது தனிய முஸ்லிம்களின் தாயகம் கிழக்கு மாநிலம் என்பதை அவர் பகிரங்கமாக அவர் பேசியதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே அதை பிழை, அவர் அப்படி பேச முடியாது, அவர் அவ்வாறு செய்திருந்தால் பிழையான விஷயம், அவர் காளியோலை உடைக்க முடியாது, அதை மீன் மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியாது. மாகாணத்திலே பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் இருக்கும் பொழுது எவ்வாறு அதை ஒரு தனி ஒரு இனத்துக்குரிய மாகாணம் என்ற விஷயங்களை நாங்கள் கண்டித்துரைக்கும் பொழுது சொன்னவர் இனவாதி அல்ல, அதை அந்த நியாயத்தை பேசுகின்ற எங்களை போன்றவர்கள் இனவாதிகளாக காட்டப்படுகிறார்கள். ஆகவே யதார்த்தத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது ஒரு புத்த விகாரைக்கோ கல்லை கூட எடுத்து அறிந்தவர்கள் அல்ல, நிறைய போர்களும் அல்ல. ஆனால் எங்களுடைய ஆலயம் உடைக்கப்படும் பொழுதோ அல்லது எங்களுடைய வணக்கஸ்தலங்கள் பாதிக்கப்படும் பொழுதோ எங்களுடைய தனித்துவங்கள் பாதிக்கப்படும் பொழுதோ மற்ற அரசியல்வாதிகள் போன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதற்கான எதிர்ப்பை காட்டத்தான் வேண்டும், அதை நாங்கள் தடுத்து நிறுத்த முயற்சிக்கத்தான் வேண்டும். அவ்வாறான வேலைகளை செய்யும் பொழுது தான் நாங்கள் சிலருடைய பார்வையிலே ஒரு இனவாதியா, வியாழேந்திரன் போன்றவர்கள் ஒரு இனவாதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அது பிழையான ஒரு கண்ணோட்டம், அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் சகோதரர்கள் கூறியது போல நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்களுடைய உரையை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார், கடந்த காலத்திலே உண்மையிலே வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்ட போது அந்த வேலைவாய்ப்புகள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைச்சர் இருந்தால் அந்த அமைச்சர் அந்த சமூகத்துக்கு மாத்திருந்தால் அந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவார், அல்லது அவர் சார்ந்த தொகுதிக்கு வழங்குவார், அல்லது அவர் சார்ந்த மாவட்டத்துக்கு வழங்குவார். அது தேசிய ரீதியாக இருக்கின்ற அமைச்சர் அதை சரியாக பகிர்ந்தளிக்க மாட்டார். ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி கூட தன்னுடைய அந்த உரையிலே ஜனாதிபதியுடைய உரையிலே அவர் சிறப்பாக கூறியிருந்தார், தொழில் வாய்ப்புகள் மட்டுமல்ல எல்லா அபிவிருத்தி சார்ந்த விடயங்களும் அந்தந்த மாவட்ட மாகாண ரீதியாக சரியான முறையிலே அவை சமத்துவமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்ற விஷயத்தை தெளிவாக அந்த உரையில் குறிப்பிட்டிருந்தார். அவை இந்த அரசாங்கத்திலே அவ்வாறான நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் இங்கே வந்து எமது கலையகத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் கருத்துக்களை கூறிய இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். தீர்வு நிகழ்ச்சி என்பது வெறுமனே அரசியல் விவாதங்களுக்கு அப்பால் சென்று மக்களின் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நடத்தப்படும் நிகழ்ச்சி. சில பேர் அரசியல் ரீதியான கேள்விகளை கேட்டாலும் கூட மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமைச்சர் மற்றும்
இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளர் இளங்கோவன், உதவி தயாரிப்பாளர் தக்ஷநாத் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.